ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2011 ரிலீஸ் ஆன ஒரு வேறு லெவல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் இருக்க ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போயிடுவா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவள் கொலை செய்யப்பட்டாளா இல்லை எங்கே காணாமல் போனா அப்படிங்கிறத பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கு ஒரு டாஸ்க் வரும். நம்ம ஹீரோவும் ஒரே ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன அந்த பொண்ணு என்னன்னா, அவள் கொலை செய்யப்பட்டாளா, அப்படி கொலை செய்யப்பட்டானா அந்த கொலையை செஞ்சவன் யாரு, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தேடி கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக த்ரில்லிங்காக விறுவிறுப்பாக சொன்ன படம் தான் The Girl with the Dragon Tattoo. And this is Epic Vision Voice Over Channel. என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாத எல்லாரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளாடி போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. இவர் ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த வருஷமும் அதே மாதிரி பேர் அட்ரஸ் இல்லாமல் எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கிஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் மைக்கேல். இவர் மில்லினியம் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இவர் அப்படியே கோர்ட்லேருந்து வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா வின்னர் ஸ்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மேலே இவர் கேஸ் போட்டிருப்பாரு. இவங்க பயங்கரமாக ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த கேஸில் சரியான ஆதாரங்கள் இவர் கொடுக்காததுனால அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிருக்கும். ஆனால் அந்த பிஸ்னஸ் மேன் இவர் மேலே மானநஷ்ட வழக்கு தொடர்ந்ததுனால இவருக்கு நிறைய ஃபைன் கட்டுற மாதிரியான நிலைமை வந்திருக்கும். அதனால ரொம்பவே சோகமாக அந்த கோர்ட்லேருந்து வெளியே போகிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நேராக அவரோட மில்லேனியம் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அந்த கம்பெனியோட ஹெட் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் அஃபேர் இருந்திருக்கும். இப்போ அவங்க நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ அங்கே கட் பண்ணால் இன்னொரு கம்பெனியை காமிக்கிறாங்க. அந்த கம்பெனியில் மொட்டையாக ஒருத்தர் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவை பற்றின பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக இந்த கம்பெனிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த மொட்டையாக இருக்கவர் கேட்கும்போது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பொண்ணு இருக்கா, அவள் எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஈஸியாக கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவா. அப்போ அந்த நேரத்தில் அங்கே பைக்கில் ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. அவள் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரீக்கியாக இருப்பா. இப்போ அவள் அங்கே வந்து நம்ம ஹீரோவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறா. இந்த பொண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்பெத். இப்போ இந்த லிஸ்பெத் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்காரு, அதனால அவரோட வாழ்க்கையில் பயங்கரமாக அடி விழ போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த மொட்டையாக இருக்க அட்வொகேட் நம்ம லிஸ்பெத் கிட்ட இன்னொரு ஹெல்ப் கேட்குறாரு. மைக்கேல் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒன்றால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. லிஸ்பெத்தும் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்போ அந்த வேலையை கொஞ்சம் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம லிஸ்பெத்தை அவங்களோட வீட்டில் காமிக்கிறாங்க. அவங்க இப்போது நம்ம ஹீரோ என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க பயங்கரமான டேலண்டட் பர்சன். இவங்க வந்து ஹேக் பண்ணுறதுலலாம் ரொம்பவே புத்திசாலித்தனமாக பண்ணுவாங்க. இப்போது இந்த லிஸ்பெத்துங்கிற பொண்ணு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோக்கு வின்னர் ஸ்டாம் அப்படிங்கிற பிஸ்னஸ் மேனோட கம்பெனி கூட தான் பிரச்சனை இருக்கும் இல்லையா, அதனால அந்த கம்பெனிக்கே நேராக போயிட்டு அங்கே இருக்க சர்வர் எல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கான சில விஷயங்களை எல்லாம் அவங்க வச்சுட்டு வர்றாங்க. இப்போ அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரோட பொண்ணு, நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொட்டையாக ஒரு அட்வொகேட் இருந்தார் இல்லையா, அவர் தான் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் வேங்கர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம். எங்களோட பாஸ் உங்களை பார்க்குறதுக்காக ஆசைப்படுறாரு. எங்களுக்காக நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்காக நிறைய காசு தரதா பேசுகிறாங்க. நம்ம ஹீரோவை யோசிக்கிறாரு. ஆல்ரெடி அவர் நிறைய பணத்தை ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிருக்கு. அவர் பண கஷ்டத்தில் இருக்காரு. அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இப்போ வேங்கர் அப்படிங்கிற கம்பெனியோட ஓனரை மீட் பண்ணுறதுக்காக அவங்களோட கம்பெனிக்கே நம்ம ஹீரோ கிளம்பி போகிறாரு. இப்போ அந்த மொட்டையாக இருக்க அட்வொகேட் தான் நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அவங்க ஒரு ஐலாண்ட்குள்ளாடி போகிறாங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரிட்ஜை காமிக்கிறாங்க. அந்த ஐலாண்ட்குள்ளாடி போகிறதுக்கு இந்த பிரிட்ஜை தவிர வேற எந்த வழியுமே கிடையாது. இப்போ நம்ம ஹீரோ அந்த வேங்கர் கம்பெனியோட ஓனரான ஹென்ரிக்கை போய் மீட் பண்ணுறாரு. ஹென்ரிக்கும் அவரோட ஃபேமிலி ஆல்பத்தை எடுத்து அதில் இருக்க எல்லார் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஹென்ரிக் இருக்கார் இல்லையா, அவரோட தம்பிக்கு ஒரு பையன் இருந்திருப்பான். அவனோட பேர் கோல்ஃபயர். அவன் தான் இந்த வேங்கர்ங்கிற கம்பெனியை நடத்திட்டு வந்திருப்பான். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பையன் மார்ட்டின் இப்போ வரைக்கும் இந்த கம்பெனியை சூப்பராக நடத்திட்டு இருப்பாரு.
ஆனால் இந்த மார்ட்டினுங்கிறவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் ஹாரியட். அவங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியட் 40 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சாங்க இல்லையா, அந்த விஷயத்த நமக்கு ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம ஹென்ரிக்கோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு போல. ரிலேட்டிவ்ஸ், பேரவசங்க அப்படின்னு எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அந்த தீவில் ஒரு ஊர்வலமும் நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு இருந்த ஹாரியட் நம்ம ஹென்ரிக் கிட்ட ஏதோ சொல்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஹென்ரிக் பிஸியாக இருந்ததுனால அதை அப்புறமா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு போகிறதுக்காக ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் இருந்திருக்கும் பார்த்தீங்களா. அந்த பிரிட்ஜில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ அந்த ஆக்சிடென்ட்னால அந்த பிரிட்ஜே பிளாக் ஆயிடுச்சு. உள்ளேருந்து யாரும் வெளியே போகிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் வீக்கெண்ட்னால அங்கே கப்பல் போக்குவரத்துமே இல்லை. இப்படி இருக்கிறப்போ தான் அன்னைக்கு இந்த ஹாரியட்டுங்கிற பொண்ணு காணாமல் போயிருக்கா. இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோவை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ரூம்குள்ளாடி போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் பர்சனலாக நம்ம ஹென்ரிக்கு ஹாரியட் மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க முன்னாடி. அவங்க காணாமல் போய் 40 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் இவரோட பர்த்டேக்கு ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி கிஃப்ட் வந்துகிட்டு இருக்கு, நேம் அட்ரஸ் இல்லாமல். இப்போ ஹென்ரிக் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் ஹாரியட்டுக்கும் பர்சனலாக இருக்கிற ஒரு விஷயம் இன்னும் எனக்கு வந்துகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்ச 3வது ஆளாக யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஹாரியட்டை கொன்ன கொலைகாரனா கூட இருக்கலாம், இல்லைன்னா இன்னும் அந்த ஹாரியட்டை பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அது யாரு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்தணும். அதுக்காக நீங்கள் கேட்குற சம்பளத்துலேருந்து 4 மடங்கு நான் உங்களுக்கு அதிகமாக காசு தரேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வின்னர்ஸ்ட்ராம் பிஸ்னஸ் மேனோட கம்பெனிக்கு எதிரான ஆதாரத்தையுமே நான் உங்களுக்கு தரேன். இது மூலமாக உங்களுக்கு நடக்கிற இந்த கேஸ்லேருந்து கூட நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவரோட திங்ஸ் எல்லாம் கொண்டு அந்த ஐலாண்டுக்கு வந்துடுறாரு. இப்போ அந்த தீவுக்கு நடுவில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு நிறைய பார்சல்ஸ் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஹென்ரிக் தான் அனுப்பிச்சிருக்காரு. ஹாரியட்டோட டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹென்ரிக்கோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு எல்லாமே நிறைய பாக்ஸஸில் வச்சு அனுப்பியிருக்காரு. எல்லாமே நம்ம ஹீரோவோட ரிசர்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஹென்ரிக் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹென்ரிக்கை போய் மீட் பண்ணுறாரு. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேரை நான் விசாரிக்க வேண்டியது இருக்கும், அவங்க எல்லாம் இப்போ எங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த தீவில் அவங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற வீடு எல்லாத்தையுமே ஒன்றொன்னா காமிக்கிறாரு. அந்த தீவில் இருக்க வீட்டில் எல்லாமே இவரோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் இங்கே வந்து ஹென்ரிக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் யார் யார்கிட்டலாம் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு சார்ட் மாதிரி போடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ முதல்ல விசாரிக்க போகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஹாரியட் தொலைஞ்சப்போ அங்கே இருக்க ஒரு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஹாரியட் எங்கே போனாங்கிறத பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த போலீஸ் கிட்ட தான் இப்போ நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வர்றாரு. போலீஸும் 40 வருஷம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆகி வயசானவராக இருக்காரு. அவரும் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. எந்தெந்த இடத்துலலாம் போய் தேடினாங்க, ஒருவேளை தண்ணியில் மூழ்கி இறந்து போயிருப்பாளா, இந்த மாதிரி நிறைய கோணங்களில் அவங்க விசாரிச்சிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எங்களால் அவளோட பணத்தை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ இப்போ அந்த ஹாரியட்டோட டைரியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் கொஞ்சம் பேரோட பேர் எழுதியிருக்கு. பக்கத்துலேயே ஏதோ நம்பரும் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இந்த ஹாரியட்டோட அண்ணனான மார்ட்டினை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அவர் தான் அந்த வேங்கர் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போது அந்த ஹாரியட் காணாமல் போன அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, மார்ட்டினும் நாங்கள் எல்லாருமே அன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். அன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நாங்கள் எல்லாரும் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த ஆக்சிடென்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் இவ காணாமல் போயிருக்கா. எப்படியாவது நீங்கள் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு. இப்போ அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ இருக்க இடத்துல சிசிலியா அப்படின்னு ஒருத்தங்க வர்றாங்க. இவங்களும் நம்ம ஹென்ரிக்கோட ஃபேமிலியில் உள்ள ஒரு மெம்பர் தான். உங்களோட வளர்ப்பில் தான் நம்ம ஹாரியட் வளர்ந்துருக்காங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, என் கூடலாம் அவள் க்ளோஸ் கிடையாது. ஆனிட்டான்னு எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவள் கூட தான் அவள் பயங்கர க்ளோஸாக இருந்தா. ஹாரியட் போன அந்த வருஷத்துலேயே ஆனிட்டா எங்களை விட்டு பிரிஞ்சு போய் லண்டனில் அவளுக்கான ஒரு வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, அவங்க லண்டனில் இருக்காங்களா, சரி ஓகே, நான் அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் லண்டனுக்கு போய் நிறைய விசாரித்து அப்படி இப்படின்னு அந்த ஆனிட்டாவை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ ஆனிட்டா கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஹாரியட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியுமே, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
ஹாரியட் அவ ரொம்பவும் நல்ல பொண்ணு, எப்பவும் தனிமையாவே இருப்பா, பைபிள் ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பா. என்ன அவளுக்கு அவளோட அம்மா அப்பா சரியே இல்லை. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம், ஆனால் திடீர்னு அவள் காணாமல் போயிட்டா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு இவங்க கிட்டேயும் சரியான டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அவர்கிட்ட இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம ஹென்ரிக் சொல்லியிருப்பாரு, அன்னைக்கு ஒரு ஊர்வலம் நடந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு தான் இவர்கிட்ட பேச வந்திருப்பா அப்படின்னு. அந்த ஊர்வலம் நடந்த டைம்ல உள்ள ஃபோட்டோ இருக்கு. அது எல்லாத்தையும் இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஹாரியட் இருக்காங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை திருப்பி பார்க்குறாரு. அது திருப்பி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ எடுத்த ஸ்டுடியோவோட நேம் இருக்கு. ஒருவேளை இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் கிடைச்சதுன்னா டீட்டெயில்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரிக்கு போகிறாரு. அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் எங்ககிட்ட இல்லை, ஆனால் அதுக்கான ஃபிலிம்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபிலிம்ஸை மொத்தமாக தூக்கிட்டு வர்றாரு நம்ம ஹீரோ. இப்போ அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட எல்லா ஃபோட்டோஸும் கிடச்சிருச்சு. அவர் எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அது வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த ஊர்வலத்தை பார்த்துக்கிட்டு இருந்த ஹாரியட் திடீர்னு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போகிறாங்க. இது அவர் ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியுது. இப்படி அந்த ஹாரியட்டுங்கிறவங்க அந்த இடத்துல என்ன பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பொண்ணு வர்றாங்க. ரொம்ப நாள் ஆனதுனால அவங்களோட அப்பாவை பார்க்குறதுக்காக அவங்க அங்கே வந்திருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு மாறி மாறி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. பைபிளை பற்றி ஆர்டிக்கிள்லாம் எழுதுறீங்க, கொஞ்சம் நல்லதாக எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது பைபிளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஆமாம், உங்களோட டெஸ்க்ல எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்களே, அது எல்லாமே பைபிளில் இருக்க வசனங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட பொண்ணு கேட்குறாங்க. இப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஹிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ அவர் ஸ்ட்ரைட்டாக அவரோட ரூமுக்கு போகிறாரு. அந்த ஹாரியட்டோட டைரியில் சில பேரெல்லாம் எழுதி அது பக்கத்தில் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பைபிளில் இருக்க வசனங்கள். பைபிளை எடுத்து அதில் இருக்க வசனங்கள் எல்லாம் கரெக்டாக படிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த வசனங்களில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த ப்ராஸ்டியூட், தப்பு பண்ணுற பொண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கவங்களையெல்லாம் கொடூரமாக சாகடிச்சிருப்பாங்க. நம்ம ஹாரியட் எழுதி வச்சிருந்த எல்லா வசனங்கள்லையும் அந்த பெண்களுக்கான தண்டனைகள் தான் இருக்குது. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியலை. அதனால அவர் ஃபோன் பண்ணி யார்கிட்டயோ இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹென்ரிக்கோட வீட்டிலேருந்து நிறைய வண்டிகள் போகுது. என்னன்னு விசாரித்து பார்க்கும்போது நம்ம ஹென்ரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இந்த விஷயத்த அந்த மொட்டையான அட்வொகேட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது, சரி ஓகே அவரோட உடம்ப பார்த்துக்க சொல்லுங்க, ஆனால் எனக்கு என்னோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது, எல்லாத்தையுமே என்னால் தனியாக பண்ண முடியலை அப்படின்னு சொல்லும்போது அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, லிசபெத்னு ஒரு பொண்ணு இருக்கா, உங்களை பற்றின டீட்டெயில்ஸே எங்களுக்கு அவள் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவள் கொடுத்தது ரொம்ப அக்குரேட்டாக இருந்தது, அதனால அவளையே உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த லிஸ்பெத்தோட இடத்துக்கே போயிடுறாரு. இப்போ நம்ம லிஸ்பெத் வந்து, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனால் இப்போ நான் அதை கேட்கறதுக்கான மூட்ல இல்லை, முதல்ல நீ இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது, நீ நிறைய கேஸ் எல்லாம் கண்டுபிடிப்பேன்னு சொன்னாங்க, அதில் நீ டேலண்டடான பர்சன் வேறன்னு வேற சொன்னாங்க, ஆனால் நீ இதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஸோ இப்போ நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையுமே எடுத்து வைக்கிறாரு. ஹாரியட் காணாமல் போனதுலேருந்து இப்போ கடைசியாக அவருக்கு கிடைச்ச அந்த பைபிள் வேர்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறாரு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம லிஸ்பெத்துக்கு இது மேலே பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து, சரி ஓகே நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம லிஸ்பெத்தும் அவங்களோட பைக்கை எடுத்துகிட்டு நிறைய இடத்துக்கு போகிறாங்க. நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ், நிறைய லொக்கேஷன்ஸ் போய் நிறைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹென்ரிக்கோட உடல் நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இவங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம லிஸ்பெத் அங்கே வராங்க. அங்கே வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, ஹாரியட்டோட டைரியில் கொஞ்சம் நேம்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே கொலை செய்யப்பட்ட விக்டிமோட நேம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் வசனங்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கொலைகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நடந்த தொடர் கொலைகள் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்கள் அந்த லிஸ்ட்ல இல்லாமல் மேலும் நிறைய பெண்கள் எல்லாம் சாகடிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே ரேப் பண்ணப்பட்டு ரொம்பவும் கொடூரமாக அந்த பைபிளில் இருக்க தண்டனைகள் மூலமாக அந்த மாதிரி கொண்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு சீரியல் கில்லர். அந்த சீரியல் கில்லரை பற்றி ஹாரியட்டுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த ஹாரியட்டை கூட அவன் தான் கொண்டு இருக்கலாம். ஸோ இவனை தான் நம்ம தேட போகிறோமா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ நல்லா தூங்கியிருக்காரு. தூங்கி முழிச்சு எந்திரிச்சு வந்து பார்த்தா நம்ம லிசபெத் தூங்கவே இல்லை. இன்னும் அவங்க நிறைய க்ளூவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க.
இப்போ அன்னைக்கு அந்த ஊர்வலம் நடந்துச்சு இல்லையா, அதில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸில் ஹாரியட் எதையோ பார்த்து பயப்படுறா. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹாரியட்டுக்கு பின்னாடி இருந்தவங்க ஏதோ ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்க கிட்ட அந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா நம்ம ஹாரியட்டும் ஆப்போசிட்டில் எதை பார்த்து பயந்துருப்பாங்கங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அவர் வெளியே போய் பார்த்தா அவர் இருந்த அந்த வீட்டில் ஒரு பூனையை வளர்த்திருப்பாரு. அந்த பூனையை ரொம்பவும் கொடூரமாக யாரோ ஒருத்தங்க வெட்டி கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ கொலைகாரனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க அவனை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதனால தான் அவன் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நாம தான் ஸ்பீடாக இதை கண்டுபிடிக்கணும். அதனால நாம 2 பேரும் 2 இடத்துலையா போய் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 டைரக்ஷனில் போகிறாங்க. லிசபெத்தும் எங்கெங்கேயோ போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. கடைசியாக அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த லேடியை கண்டுபிடிச்சிருப்பாரு. அவங்க கிட்ட நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவை ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்குறாரு. இப்போ ஹாரியட் எதை பார்த்து பயந்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு அதுலேருந்து பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அதனால அங்கேருந்து வந்திருப்பாரு. அங்கே கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஒரு நியூஸ் பேப்பரை பார்க்குறாரு. அதில் நம்ம ஹாரியட்டோட அப்பா ஒரு ஏரியில் இறந்து போன மாதிரி நியூஸ் போட்டிருப்பாங்க. சரி அந்த ஏரியில் போய் பார்த்தா ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே போய் பார்க்குறாரு. ஆனால் அங்கேயும் எதுவும் கிடைக்கல. அங்கே ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளாடி போய் பார்ப்பான். அங்கே போய் பார்த்தா ஒரு புக்கு கிடைக்கும். அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஹாரியட்டோட நேம் இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வெளியே வராரு. அவர் வெளியே வந்தால் ஒரு துப்பாக்கி சுடுற மாதிரி சத்தம் கேட்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே வராரு. அவரை யாரோ கண்ணால் சுடுறாங்க. இவரை எய்ம் பண்ணி யாரோ சுட்டிருக்காங்க. இவரோட தலையில் லைட்டாக புல்லட் பட்டிருக்கு. அங்கேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடுறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம லிஸ்பெத் அவங்க தங்கியிருக்க அந்த வீட்டை சுற்றி CCTV கேமரா வைக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோ பயங்கரமாக அடிபட்டு வராரு. அவருக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்தெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க லிஸ்பெத். இந்த இடத்துல நம்ம லிஸ்பெத்துக்கு முறையாக ஒரு பையனை பிடிக்க ஆரம்பிக்குது. அதுதான் நம்ம ஹீரோவை. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே அந்த மார்ட்டினை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க எங்களை சுட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸோ இப்போ அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நிறைய பேர் முயல் சுட்டுட்டு இருப்பாங்க, அதில் அவங்க மேலே தெரியாமல் பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை யாரோ என்னை குறி வச்சு சுட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு எல்லா சைட்லேருந்துமே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஆனால் உங்களோட கம்பெனி சைட்லேருந்து மட்டும்தான் எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அதனால உங்கள் கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அட்வொகேட் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மார்ட்டின் அவரை அலோவ் பண்ணுங்க, அவரை இதெல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ லிஸ்பெத் கிட்ட போய் அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வா, நம்ம ரிசர்ச் பண்ண இந்த கொலைகள் கூட ஏதாவது ஒரு விஷயம் மேட்ச் ஆனால் கூட உடனே தூக்கிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அவர் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த பிரிட்ஜில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோஸில் நம்ம ஹென்ரிக் ஃபேமிலியிலேருந்து யாரோ ஒருத்தங்க அவரோட கையில் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை அவர் எடுத்த ஃபோட்டோஸ் மூலமாக ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த ஃபோட்டோஸ் கேட்கறதுக்காக அவரை போய் பார்க்குறாரு. அவர் ஒரு வயசான தாத்தா, அவருக்கு ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போல், அதனால நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ அவரோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒன்றா இவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த தாத்தா எடுத்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. அதில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் லைட்டாக பிளர் ஆன மாதிரி ஒரு முகம் தெரியுது. அந்த முகத்தை இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. இது மார்ட்டின், இப்போ அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கானே அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அதே நேரம் அந்த பக்கம் நம்ம லிஸ்பெத் அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய குளறுபடிகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு இப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுங்களோட சாவெல்லாம் நடந்திருக்கும் பார்த்தீங்களா ஒரு இடம், அந்த இடம் வேற எந்த இடமும் கிடையாது, இந்த வேங்கர் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கம்பெனிங்களோட பிரான்ச் இருந்த இடத்துல தான் இந்த கொலைகள் எல்லாமே நடந்திருக்கும். ஸோ இதுலேருந்து இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த வேங்கர் கம்பெனியில் வேலை செய்யப்பட்ட பெண்கள் தான் ரொம்ப கொடூரமாக சாகடிக்கப்பட்டிருக்காங்க. கடைசியில் ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம லிஸ்பெத்தும் அந்த இடத்துல மார்ட்டினோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே வராரு. என்னன்னு பார்த்தா இந்த ஹாரியட் ஏதோ ஒன்றை பார்த்து பயந்தாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கான ஃபோட்டோவும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இவருக்கு அது தெரிஞ்சிருக்காது. இப்போ அவருக்கு தெரிய வருது அந்த இடத்துல நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மார்ட்டின்.
மார்ட்டினோட சின்ன வயசு ஃபோட்டோ முன்னாடி இவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ அந்த தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு அது தெரிய வருது. ஸோ இப்போ அந்த இடத்துல நின்னது மார்ட்டின். இந்த மார்ட்டினை பார்த்து தான் நம்ம ஹாரியட்டுங்கிறவங்க பயந்துருக்காங்க. மார்ட்டினும் இன்வெஸ்டிகேஷனில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ இப்போ அவன்கிட்ட விசாரிச்சாதான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அங்கேயே வச்சுக்கிட்டு நேராக மார்ட்டினோட வீட்டுக்கு போகிறாரு நம்ம ஹீரோ. அங்கே கட் பண்ணால் அங்கே லிஸ்பத்துக்கும் மார்ட்டின் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்போ அவங்களும் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. மார்ட்டினுக்கே தெரியாமல் அவனோட வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ போயிட்டாரு. நம்ம ஹீரோவும் அங்கே சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மார்ட்டின் வந்துடுறாரு. இதனால நம்ம ஹீரோ பயந்து போய் கிச்சன்லேருந்து ஒரு கத்தியை எடுத்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து இறங்கி வெளியே தப்பிச்சு ஓடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது மார்ட்டின் அங்கே வந்துடுறாரு. இங்கே என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்களை பார்க்குறதுக்காக ஷார்ட் ரூட்டில் வந்தேன், கரெக்டாக உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சரி உள்ளாடி வாங்க அப்படின்னு சொல்லி மார்ட்டின் கூப்பிடுறாரு. இப்போ மார்ட்டின் நம்ம ஹீரோவை உள்ளாடி கூட்டிகிட்டு போயிட்டு மெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம மார்ட்டினுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவர்கிட்ட ஒரு பெரிய பேக் இருக்குது. அதில் ஒரு பெரிய கன்னு, அந்த கன்னுக்கான புல்லட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவன் தான் நம்மளை சுட்டிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மார்ட்டின் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ நம்ம மார்ட்டின் அவரோட கையில் ஒரு கன்னை எடுக்கிறாரு. அதான் கண்டுபிடிச்சிட்டல, ஒழுங்கா உள்ளாடி வா அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்ட்டின் கூப்பிடுறாரு. இப்போ அப்படியே உள்ளாடி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது. அது வழியாக பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே உள்ளே போய் நம்ம ஹீரோ அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது மார்ட்டின் ஏதோ ஒரு பட்டனை அமுக்கி விடுறாரு. அந்த இடத்துல நிறைய புகை வருது. அப்படியே நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை பயங்கரமாக லாக் பண்ணி ஒரு இடத்துல இந்த மார்ட்டின் தொங்க விட்டுருக்கான். அங்கே கட் பண்ணால் நம்ம லிஸ்பத் ஹீரோவை தேடி வராங்க. அங்கே நம்ம ஹீரோ மேட்ச் பண்ணாங்க இல்லையா ஃபோட்டோவை, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹீரோ மார்ட்டின் வீட்டுக்கு தான் போயிருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இப்போ லிஸ்பத் மார்ட்டினோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே மார்ட்டின் வந்து ஹீரோவை கட்டி தொங்க போட்டுக்கிட்டு பயங்கரமான கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னோட அப்பா வந்து ஒரு முட்டாள், அவர் பயங்கரமாக கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு அங்கங்கே நிறைய எவிடன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் நான் அப்படி இல்லை, அவர் விட்டுட்டு போன விஷயத்த நான் கண்டினியூ பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட கையில் ஒரு கத்தி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸை எல்லாம் கலட்டுறாரு. அதுக்கப்புறமா அவரோட பேண்ட்டை கலட்டலான்னு போகும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நிறைய பெண்களை தொங்க விட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பாவை தவிர இப்படி ஒரு ஆம்பளையை நான் தொட்டதே கிடையாது. எங்கள் அப்பா ஒரு சைக்கோ. எங்கள் அப்பாவை நானும் என்னோட தங்கச்சியும் தான் தொடணும். சரி ஓகே, இந்த விஷயம்லாம் உனக்கு எதுக்கு, நீ தான் இப்போ சாக போறியே அப்படின்னு சொல்லிட்டு, நீ மற்ற பொண்ணுங்களெல்லாம் சாகடிச்சு அது ஓகே, எதுக்குடா உன்னோட தங்கச்சியை நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது இவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டியா, எங்கடா இருக்காவ அப்படின்னு சைக்கோ மாதிரி பேசுகிறான். நீ தான் அவளை கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, போடா டே, நீ எல்லாம் ஒரு பெரிய டிடெக்டிவ் நினச்சி வாங்கிட்ட கொடுத்த பாரு, என் தங்கச்சியை கண்டுபிடிக்க சொன்னா நீ என்ன கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தலையில் ஒரு பிளாஸ்டிக் கவரை மாட்டி விட்டுடுறான். இப்போ கத்தி எடுத்து அவனோட வயிற்று கிழிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹே அப்படின்னு அங்கே பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது. இப்போ அவன் திரும்பி பார்த்தா நம்ம லிஸ்பத் அவனோட வாயிலே ஒரு வெட்டு. அவனோட வாய் கிழிஞ்சு கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளாடி நம்ம லிஸ்பத் ஹீரோவை வந்து காப்பாற்றிடுறாங்க. இப்போ நம்ம லிஸ்பத் ஹீரோ கிட்ட அவனை நான் கொன்றுட்டப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ கொன்னுரு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த மார்ட்டினும் தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். நம்ம லிஸ்பத்தும் அவனை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே மாறி மாறி சேசிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மார்ட்டினோட கார் கவிழ்ந்து அவனோட காரை வெடித்து செதறி ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆகுது. அவ்வளோதான். இப்போ எல்லா உண்மையுமே இது மூலியமாக தெரிய வந்துடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தது இந்த மார்ட்டின் தான். இந்த மார்ட்டினோட அப்பா வந்து அவங்களோட கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஏழை பெண்கள் எல்லாருமே ரொம்ப கொடூரமாக ரேப் பண்ணி சாகடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த விஷயத்த இந்த மார்ட்டினுங்கிறவன் கண்டினியூ பண்ணியிருக்கான். இப்போ லிஸ்பத் வந்து பேஸ்மெண்ட்லேருந்து இந்த ஃபோட்டோவை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாணமான ஃபோட்டோவை ஒன்று காமிக்கிறாங்க. இது வந்து ஹாரியட்டாக தான் இருக்கணும், ஹாரியட்டையும் இவன் தான் கொண்டிருப்பான், நம்மளோட கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்பத் சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஹாரியட் வந்து இன்னும் சாகலை, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஹாரியட் செத்துட்டான்னு சொல்லும்போது அவனோட முகத்தில் பயங்கரமாக ஒரு கோபமும் குழப்பமும் வந்துச்சு. ஹாரியட்டை அவன் கொலை பண்ணலை அப்படின்னா அந்த ஹாரியட்டுங்கிறவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் இன்னும் முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இப்போது அந்த ஹாரியட் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அது ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் தெரிய வாய்ப்பு இருக்குது. அது யாருன்னா அந்த ஆனிட்டா. லண்டனில் போய் ஒரு லேடியை மீட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம ஹீரோ. ஸோ அந்த லேடிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
ஆனால் அவங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம லிஸ்பத்தையும் அவரோட டீம் எல்லாரையுமே கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. நேராக நம்ம ஹீரோ ஆனிட்டா கிட்ட போயிட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் மார்ட்டின் இறந்து போயிட்டாரு, அது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனிட்டாவும் பரவாயில்ல, அங்கெல்லாம் போகிற மாதிரி இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக ஆனிட்டா இந்த விஷயத்த ஹாரியட் கிட்ட சொல்லி தான் ஆகணும். ஹாரியட் உயிரோட இருந்தாங்க அப்படின்னா ஆனிட்டாவை டோட்டலாக இந்த ஹேக்கர் டீமான லிஸ்பத் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஹாரியட்டுக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் அவங்க கால் பண்ணல, ஷாப்பிங் பண்ணுறாங்க, கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியலை. இப்போ லிஸ்பத் என்ன சொல்கிறான்னா, ஹாரியட் இறந்து போயிட்டா நீங்கள் தப்பாக கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஹீரோ நேராக அந்த ஆனிட்டா கிட்ட போகிறாரு. இப்போ தான் நம்ம படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோ ஆனிட்டா கிட்ட போயிட்டு எப்படி இருக்க ஹாரியட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க ஒரு நிமிஷம் ஏதோ ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க தான் ஹாரியட். இது எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனிட்டான்னு சொல்றவங்களோட கழுத்துல சில தழும்புகளை பார்த்துருப்பாரு. இப்போ நம்ம மார்ட்டின் ஹீரோவை கட்டி வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அப்போ நம்ம ஹீரோக்கு கழுத்துல பயங்கரமா அடிபட்டிருக்கும். ஸோ அந்த அடி தான் இவங்களுக்கும் பட்டிருக்கு. அந்த ஒரு டவுட்ல தான் இவங்க ஹாரியட் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ ஹாரியட்டும் அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட மொத்த ட்விஸ்டும் இங்கே தான் வெளிவருது. என்னன்னா, ஹாரியட்டோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சைக்கோ, காம வெறி பிடிச்சவன். ஸோ அவரோட கம்பெனியில் வேலை பார்க்குற பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு கொடூரமாக ரேப் பண்ணி, அவங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஏழை பெண்களை எல்லாம் கூட்டிகிட்டு பயங்கரமாக ரேப் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த பைபிளில் இருக்க வசனங்களின் படி ரொம்ப கொடூரமாக சாகடிக்கிறாரு. இது எல்லாமே நம்ம ஹாரியட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஹாரியட்டையே அவர் பயங்கரமாக செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சின்ன வயசில் அந்த குழந்தையா இருந்த ஹாரியட் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பா. ஒரு கட்டத்தில் அவங்கள போட்டு கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதனால படகு ஓட்டுற ஒரு துடுப்பை எடுத்து அவங்க அப்பாவோட தலையில் அடித்து அவங்கள சாகடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி அவ சாகடிக்கிறத மார்ட்டின் பார்த்துருப்பான். ஸோ மார்ட்டின் என்ன சொல்கிறான்னா, நீ அப்பாவை சாகடிச்சதை நான் வெளியே சொல்ல போகிறது கிடையாது, எனக்கும் உனக்கும் ஒரு டீலு. அப்பாவுக்கு என்னென்னலாம் நீ பண்ணியோ அது எல்லாத்தையுமே நீ எனக்கும் பண்ணணும். அதாவது அவனோட அக்காவையுமே செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறான். வேற வழி இல்லாமல் ரொம்பவும் பயந்து போன ஹாரியட் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்கிட்ட பயங்கரமான டார்ச்சரை அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹென்ரிக் மார்ட்டினை தூரத்தில் இருக்க ஒரு ஸ்கூல் படிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. ஷப்பாடா, நமக்கு இந்த நரகத்துலேருந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிற இந்த ஹாரியட்டுக்கு அன்னைக்கு அந்த ஊர்வலத்தில் மறுபடியும் அந்த மார்ட்டின் அங்கே நிற்கிறான். இதை பார்த்து தான் நம்ம ஹாரியட் பயந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஆனிட்டாவோட ஹெல்ப்போட அந்த தீவை விட்டு நம்ம ஹாரியட்டுங்கிறவங்க தப்பிச்சு போறாங்க. அவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி அந்த தீவை விட்டு அவங்க தப்பிச்சு போகல. ஆனிட்டா அங்க இருக்க அரண்மனையில இருந்த ஒரு மறைவான இடத்துல தான் இவங்கள மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஏரியா, அதுக்கப்புறமா நம்ம ஹாரியட்டை தேடிக்கிட்டு இருந்தவங்க, இது எல்லாமே ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹாரியட்டையே அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆனிட்டாவும் அந்த இடத்த விட்டு அவங்க ஃபேமிலியை விட்டு லண்டனுக்கு வந்திருப்பாங்க. கொஞ்ச நாள்லயே ஆனிட்டாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆனிட்டாவோட அடையாளத்தை வச்சு தான் ஹாரியட் ஆனிட்டாவா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஹென்ரிக் கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஹாரியட்டை கூட்டிட்டு போய் அந்த ஹென்ரிக் கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஸோ இப்போது அந்த ஹென்ரிக்ங்கிறவர் கொடுத்த கேஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் முடியுது. இவரோட இன்வெஸ்டிகேஷனும் முடிச்சிட்டாரு. ஆனால் படம் முடியலை, இன்னும் இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஹீரோக்கு அவர் கேஸ் போட்டு அந்த கம்பெனியை எதிர்த்து டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. ஆனால் அவருக்கு அது இன்னும் கிடைக்கல. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம லிஸ்பத் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. என்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லிஸ்பத் கொடுத்த டீட்டெயில்ஸ்னால அந்த கம்பெனி பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம லிஸ்பத் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் இருக்க பேங்குக்கே போயிட்டு அவங்க கிட்ட இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அந்த கம்பெனியோட ஒட்டு மொத்த காசு எல்லாத்தையுமே எடுத்து அவங்களும் அவங்களோட லைஃப்ல செட்டில் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கேஸ்ல இருந்து காப்பாற்றப்படுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம லிஸ்பத்துக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நம்ம ஹீரோக்கு லிஸ்பத்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவரோட பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறாரு.
நம்ம லிஸ்பெத்தும் இதை பார்த்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஃப்ரீக்கியாகவே இருக்கிறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு நான் ஏதாவது மூவி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மூவி போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மூவியை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.